அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எம். முஹம்மது ரஃபான். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் பயான் பேச போகிறேன். தலைப்பு சமூக அவதூறை பரப்புவதற்கு முன்னால் அவதானியங்கள். முன்னாடிலாம் நம்ம நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது நம்ம காது கொடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுவோம். ஆனா அது இப்ப மாதிரி இல்லை. இப்ப ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது போல நிறைய சமூக வலைத்தளம் வந்திருக்கு. அதனால ஒருத்தவங்க கிட்ட இப்ப ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா எளிமையாவே போயிடுது. சமூக வலைத்தளத்துல யாராவது அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அது உண்மையா பொய்யானே ஆராய்ச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படியே அனுப்பி சொல்லிடுறாங்க. அதனால இது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஏதாவது பொய்யான இட்டுக்கட்டுப்பட்ட செய்தி வந்துச்சுன்னா அது ஹதீஸ்ல இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பார்க்காம சொல்லிடுறாங்க. இத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவிக்கிறார்கள். இந்த மாதிரி கேட்டோன்னு உண்மையா பொய்யானே ஆராய்ச்சி பார்க்காம சொல்றது பொய்யர் என்ற பட்டத்தை வாங்கிடுவார்னு. இத அபூ ஹுரைரா அவர்களும் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு அறிவிக்கிறார்கள். உண்மையா பொய்யானே பார்க்காம சொல்றவங்க அல்லாஹ் கிட்ட பொய்யர் என்ற ஸ்தானத்தை பெற்று விடுவார்கள். யாராவது ஏதாவது சமூக வலைத்தளத்துல ஏதாவது பேர் வாங்கணும்னா எப்படின்னா புத்திசாலி, அறிவாளின்னு இந்த மாதிரி ஏதாவது பேர் வாங்கணும்னா சமூக வலைத்தளத்துல ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ அல்லாஹ் நம்மளுக்காக தொலைபேசி, தொலைக்காட்சின்னு இந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்கான். அது நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். எப்படின்னா கல்வி, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால இப்ப அல்லாஹ் கற்று தந்த மாதிரி மார்க்கத்தை